அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சாமி நம சிவாயனும் ஒன்று தான். நம்ம பூஜை சாமான் கூட வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, கற்பூரம் எல்லாம் நம்ம தான். அதே மாதிரி பஞ்சபூதம் நானும் எல்லாமே ஒன்று தான் சாமி. அதுதான் வீடியோவிலே சொல்லிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் யாரும் சொல்லலை, ஜனங்களுக்கும் அது தெரியல. அதே மாதிரி கோயிலுக்கு 2 வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க, இங்கே பூ எடுத்துக்கிறீங்க, தேங்காய் எடுத்துக்கிறீங்க, கற்பூரம் எடுத்துக்கிறீங்க, வெத்தலைப்பாக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறேன்னு தெரு ஃபுல்லாக ஊரில் இருக்கிறவங்களாம் நீ கோயிலுக்கு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு கூடை வேறு எடுத்துக்கிறீங்க, வெள்ளி கூடை. ஆனால் அது எதுக்கு உடைக்கிறோம், ஏன் உடைக்கிறோன்னு யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. அதே நேரத்தில் கோயிலில் இருக்கிற ஐயரும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க, அவரும் உங்களுக்கு சொல்கிறதும் இல்லை. அது எதுக்காக அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். வெத்திலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு. இந்த 3 தான் உலகத்தில் ஏக்கும். நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 தான் ஏக்கும். மீதி பூமி மண்ணும் ஆகாயமும் அசைவில்லாத நிற்கிது. அப்போது பூமின்றது வாழைப்பழம், அது பயஞ்சிக்கினே இருந்தீங்கன்னா கூட இருந்துக்கினே இருக்கும். பூன்றது ஆகாயம், நசுக்கினா காணாமல் போயிடும். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் கற்பூரம் கொளுத்தி வழிபடுறீங்க. இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். தேங்காய் எதுக்காக உடைக்கணும்? தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்க, சாமிக்கு உடைக்க போகிறேன்றீங்க. ஆனால் தேங்காவை உடைச்சி எப்போவாவது சாமி பக்கம் வச்சிங்களா? ஓடை இல்லை சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் இல்லை தேங்காவை வச்சுக்கிறீங்க. அப்போ அது காரணம் என்ன? கடவுளை வழிபடினா உன் உள்ளம் அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையாக ஆகணும். மேல் மட்டை மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா நீ கடவுளை அடைய முடியாது. அப்போ மேல் 3 மட்டையை நீக்கணும். மேல் மட்டை நீக்கணும், ஓடை நீக்கணும், காயை நீக்கணும். இது 3 நீக்கினா உள்ளகிற நீர் அமுதம் கிடைக்கும், உனக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னா. அதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க சாமி. நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அன்பே சிவம் மனமே குருன்றதாக வருது. அதே மாதிரி சத்தம் சித்தம் என்னது, எனக்கு எங்கே போனோம் எந்த கடவுள் பார்த்தா இதே மந்திரம் தான் வருது. எனக்கு இதே தான். இப்போது திருப்பதிக்கு போனோம் அதுதான், சபரிமலை போனோம் தான், இது எங்கே போனோம் இதே தான் வருது சாமி. கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பா, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காலண்டரில் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறாங்க, இறைவன் ஒருவனே. மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின, மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த உண்மையை உணர்ந்தால் தெய்வத்தை உணரலான்னு ஏற்கனவே எழுதியே போட்டுக்கிறாங்க, நிறைய காலண்டர்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. ஆனால் என் குரு சொன்னப்போ இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு, வள்ளலாரை பற்றியும், ரமணரை பற்றியும், ராமகிருஷ்ணர் பற்றியும், இந்த மகான் பற்றியெல்லாம் எனக்கு இவ்வளோ வயசு தெரியல. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றியும், வள்ளலார் பற்றியும், மற்ற ரமண மகர்ஷி பற்றியும் 4 பேர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லாரும் மகான்கள், எல்லோரும் கடவுளுடைய தூதர்கள் தான், எல்லாரும் கடவுளை போய் அடைஞ்சவங்க தான். ஆனால் எங்களுக்கு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க அடைஞ்சாங்க, அவங்க போன பாதையை வழி நோக்கி நம்ம அடையிறோம். அதனால தான் உலகத்தில் எங்கேயும் கட்டாத கோயிலை நான் கட்டினேன். ஏன்னா எல்லாரும் அந்தந்த ஆசிரமத்து ஞானியை தான் வச்சுப்பாங்க. ஆனால் நான் இங்கே எல்லா மகானையும் 18 சித்தர்களை கோபுரத்தில் கட்டி 18 மகான்களை கீழே ஔவையார்லேருந்து ராமகிருஷ்ணன்லேருந்து ரமணர்லேருந்து விவேகானந்தர் சிலை வரைக்கும் செய்ததுன்னா மகான்களில் வேற்றுமையே இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் வேற்றுமை. ஆனால் மனுஷன் கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு வேற்றுமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கோவிலை அமைச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன். அதனால் எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளுடைய தூதர்கள் தான் மகான்கள். இந்த மனுஷனுக்கு நல்ல அறிவு, நல்ல போதனை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க செய்தாங்க, அவங்க கடவுளை போய் அடைஞ்சாங்க. அவங்க போன பாதையில் நம்ம போய் அடையணுன்றதுக்காக தான் வழிகாட்டின்னு இருக்கிறேன். அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்க சௌகரியம்.
ஆனாலும் நான் அந்த கேள்வியை கேட்டு தான் சாமி இந்த ஆசிரமிக்கு அந்த அப்போ கேட்ட கேள்வியும் அப்போ கேட்ட அந்த ஒரு இதுவும் இப்போ கேட்குற ஜனங்க இப்போ நான் கூட வரேன் புத்தி இல்லாத எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு துட்டு இல்லை, எனக்கு படிப்பு இல்லைன்ட்டு கேட்குறேன் சாமி. ஆனால் அப்போ அந்த 17, 18, 19 அந்த கரோனா டைமில் நான் கேட்ட ஒரு வீடியோவும் எனக்கு அற்புதமாக இருந்துச்சு, அமிர்தமாக இருந்துச்சு சாமி. அது வேற. அன்னைக்கு வந்த சீடர்கள் 10 பேர் தான் 20 பேர் தான் இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் பாடம் பண்ண வைப்பேன். அந்த பாடம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல உயர்ந்த விஷயங்கள். இப்போ வர ஆம்பளை பொம்பளை எல்லாம் வீட்டில் உதப்பட்டுட்டு ஆம்பளை வரான், புருஷங்கிட்ட உதப்பட்டு பொம்பளை வரா, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பொம்பளை வரா, பொண்டாட்டியை பறி கொடுத்து புருஷன் வரான். இவன் எங்கே என்ன யோசிக்கிறாங்க, சாமியார்கிட்ட போனால் நம்ம பொண்டாட்டி எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா, நம்ம புருஷன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமான்னு கேட்க வராங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, பதிலை சொல்லிங்கிறப்பா. ஆனால் என் பாக்கியம் நான் இந்த சுவாமி பக்கத்தில் உட்காந்து பேசுறது இந்த ஜென்மத்தோட என் மகா பாக்கியம் சுவாமி. சரி, ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மானம் சாமி. சாமி திருவள்ளூர் மாவட்டம் மாகரல் கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து இந்த ஐயாவை வந்து 2018 பார்த்தேன். அப்போ நான் உபதேசம் வாங்கலை. என்னடா எல்லா ஆசிரமத்துக்கும் நம்ம போயிட்டு வந்தோம். ஆனால் இங்கே போக சொன்னவரே வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தசாரதி சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஆன்மீகவாதி. அப்போ ஐயாவோட யூடியூப் போட்டு காட்டுறாரு. நீ யாருன்னு உனக்கு புரியணும் என்ன கேட்டுங்கிற, ஆனால் வந்து நீ இந்த இடத்துல போ, இவர் உனக்கு புரிய வைப்பார். ஆனால் பேரதிசயம் என்னான்னு சொன்னால் 2018 வந்த உடனே ஐயாவை நான் முதல்ல பார்க்குறேன். அப்போ சொல்கிறாரு, ஐயா ஆத்மாவோட காலில் வைக்கிறேன், இப்போ தான் நீ வந்தியான்னு கேட்டார். எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னடா நம்மளுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, புதுசாக வந்தோம் நம்மக்கிட்ட போய் இப்போ தான் வந்தேன்னு கேட்குறாரு, என்ன ஒன்றும் புரியலையே ஆன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். நானும் வந்து அவர் சொன்ன நான் அந்த சிந்தனையில் போயிட்டேன். எதுக்கு சொன்னார் ஐயா, நம்ம இப்போ தான் வந்தியான்னு சொல்லி, நம்ம மேரேஜே வேணான்னு சொல்லி நம்ம வந்து ஆன்மீகத்தில் போனோன்னு சொல்லி வீட்டெலாம் போகணுன்னு வீட்டில் நம்ம சொல்லிட்டோமே, இப்போ தான் வந்தியான்னு கேட்குறா, ஒன்றும் புரியலையே ஆன்னு சொல்லி பழைய சிந்தனைலாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிறேன் நான். அப்போ வந்து சாமி நான் வந்து உபதேசம் வாங்கினேன் சாமின்னு சொன்னேன். அப்போ ஐயா சொல்கிறாரு, உபதேசமா, இது கடையில் விற்கிற பொருள் இல்லைப்பா, இது உபதேசம் வாங்கினேன்னா உனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் நான் தரேன் உனக்கு ஆன்னு சொல்லிட்டார். ஐயாவை நான் தான் பேசுகிறேன், அவ்வளோ கொடுத்தல. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து சரி இந்த மாதம் நம்மளுக்கு ஐயா உபதேசம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் தெரில நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். போனோடனே அந்த மாதமே வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆகிடுது. ஐசிபி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறோம். அட்மிட் பண்ணி முடிஞ்சோடனே ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது உங்கள் அம்மாவுக்கு, இப்படி கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல யோசனை பண்ணுறான், ஐயா இந்த வேலை தான் நம்மளுக்கு சொன்னாரா? அட்மிட் பண்ணி 15 நாளில் வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போ நினைக்கிறேன், ஐயா இந்த வேலை தான் நம்மளுக்கு சொன்னாரா, அதுதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரான்னு. உண்மையாக நடந்ததுங்க, இது சத்தியமான உண்மை. அப்போ வந்துட்டு சரி நீ தான் வந்து அம்மாவுக்கு எல்லாம் செய்யணும் ஆன்னு சொல்கிறாங்க ஊரில். அப்போது நான் நினைக்கிறேன், நம்ம இதெல்லாம் செய்யணுமா, ஏன் செய்யணும் ஆன்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி மக்கள் எல்லாம் சொல்ல நம்ம செஞ்சு தான் அவனை வேறு வெயிலில் உறவு முறைகள்னு சொல்லி அந்த உடைய இது என்னவோ அம்மாவுக்கு செய்ய வேண்டியது என்னவோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு, அப்போவும் வந்து அவங்க இறந்த பிறகு வந்து பட்டினத்தார் பாடல் பாடி தான் அந்த இதெல்லாம் செஞ்சோம். அது எப்படி வந்தது எதுக்கு வந்தது எனக்கு தெரியுது இது வரைக்குமே. ஆனால் யாராவது செய்ய சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம்னு சொல்லி செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் முதல் உபதேசம் கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகிறோம். 3 மாதம் பொறுத்து ஐயா பாடம் வாங்கிக்கலாம் போன்ட்டார். வாங்கிக்கலாம்னு சொல்லி முதல் உபதேசம் வாங்கி பண்ணணும். ஆனால் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அழுதாவோ ஒருத்தர் சிரிச்சாரோ அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிற ஆள் அழுகிற ஆளுன்னு. அதாவது வந்து நான் பண்ணாத ரவுடித்தனமே கிடையாது. கொஞ்ச நாள் வந்து பிராட்வேல இருந்தேன், கொஞ்ச நாள் வந்து மப்சூலில் கிராமத்துக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் அந்த பாடம் வந்து பண்ணிச்சு. என்ன மாற்றம், நம்ம பொய் சொல்லுவோம் தாராளமாக, பணம் சம்பாதிக்கலாம்னு. ஆனால் அந்த பாடம் முதல் பாடம் வாங்கினோடனே, ஓ இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஐயாவை இதுக்கு முன்னாடி நான் எத்தனை ஆசிரமம் போயிருக்கேன், அந்த ஆசிரமம் இல்லாமல் சொல்லி கொடுக்காத ஒரு பாடத்தை ஐயா சொல்லி கொடுத்தது வந்து எனக்குள்ளே வந்து ஐயா வந்து உண்மையாக சொன்னார். நினைப்போடு அந்த பாடம் பண்ண 5 பாடம் வாங்கியிருக்கேன் ஐயா. ஆனால் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணால் கூட எங்கள் ஆஃபீஸில் கூட சொல்லுவேன், தப்பு பண்ணால் தப்பு தாங்க யார் பண்ணாலும் ஆன்னு சொல்லி. எங்கள் ஏடிஎஸ் சொல்லுவார், நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க எப்படிங்கன்னு. நம்ம வந்து இந்த பாடம் வாங்கி நீங்கள் சொல்லக்கூடாது,
ஏதோ எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஒரு குரு, அந்த வழி நான் நடந்துன்னு இருக்கேன் ஐயான்னு சொல்லி. அப்போது இந்த பாடம் வந்து ஒரு மனுஷனை வந்து மாற்றம் பண்ணோன்னு சொல்லி ஐயா சொன்னாருன்றதுக்காக இல்லை, ஆனால் பண்ணும், இது சத்தியமான உண்மைன்றது எனக்குள்ளே உணர்ந்துருக்கேன் ஐயா. அது எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் ஒரு கேள்வி ஐயா, இப்போது நவக்கோள்களும் நவ துவாரங்களும்னு சொல்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்களா? எதுக்கும்? நவக்கோள்களுக்கும் நவதுவாரங்களுக்கும். அதாவது பொதுவாக சொல்லலாம் சாமி. அந்த மாதிரி நவதுவாரத்துக்கும் ஐயாவை சொல்லியிருக்காரு. வெளியே இருக்கிற அந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இந்த பிண்டத்திலையும் இருக்குது அப்படின்னு. அதுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த நவதுவாரங்கள், சாட்சியாக இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம ஆராய்ச்சியும் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து பெரிய விஷயம். இதை ஆராய்ச்சி பண்ணி அதான் ஆக போதானா? இல்லை, ஆராய்ச்சி ஆக போனதும் இல்லை. ஆனால் இந்த நவதுவாரமும் வச்சு போட்டு மூச்சு காற்று மட்டும் வெளியே போகாமல் அதோட ரகசியத்தை மட்டும் புரிஞ்சுக்கப்பான்றார் ஐயா. ஒரு பானைக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஓட்டை இல்லைன்னா அப்படியே நிற்க போகுது. ஆனால் 9 ஓட்டை போட்டுட்டு தண்ணியும் போகலன்னா அது எவ்வளோ பேர் அதிசயம். அப்போ இந்த அதிசயத்துக்கான ஒரு பொருள் உள்ளே இருக்குதுப்பா, அதை நீ புரிஞ்சுக்கோ, இந்த வெளியே ஓட்டைகளை பார்த்து நிற்காத அப்படின்றாரு. அப்போ அந்த அதிசயம் என்ன அப்படின்னா அதுதான் மூச்சு காற்று. வெறும் காற்று போனால் வெளியே போச்சுன்னா போனது தான், திரும்பி வரப்போகிறதே கிடையாது. ஆனால் உள்ளே ஒரு காற்று உக்காஞ்சிக்கின்னு வெளியே இருக்கிற இயக்கத்தை இயக்கின்னு உள்ளே வலிக்குது. மூச்சு வெளியே தான் இருக்குதா அப்படின்னா காற்று மட்டும்தான் வெளியே இருக்குது, பிராணன் உள்ளே இருக்குது. அப்போ எப்போ வந்து பிராணன் அப்படின்னா அம்மா கருவறையிலேருந்து நம்ம வெளியே வந்து விழுந்து முதல் சுவாசம் எப்போ சுவாசித்தோமோ அப்போ போனால் அந்த பிராணன் அது உள்ளே போய் உக்காந்துக்கின்னு வெளியே இருக்கிற பிராணனை உள்ளே வாங்கி விட்டுன்னு இருக்கு. இந்த உள்ளகிற பிராணன் வெளியே போச்சுன்னா வெளியே பிராணன் இருந்தாலும் இந்த உடல் நிலைக்காது, அதால் சுவாசிக்கவும் முடியாது, வெளியே போன காற்று போனது தான். அப்போ வெளியே இருக்கிற காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் என்னது? பிராணன். அந்த பிராணனுக்கு காரணமான பொருள் எது? ஆன்மா. அந்த ஆன்மான்றது உள்ளே வரலன்னா காற்றா தான் உள்ளே வந்தது, வேறு எந்த வடிவத்திலும் உள்ளே வரல. காற்றா உள்ளே வந்த ஒரு பொருள் 3 பொருளாக பிரிஞ்சு இந்த உடலை இயக்கிக்கின்னு இந்த உலகத்துக்கும் ஒரு சாட்சியாக நிற்குது. அப்போது இந்த உடலை இயங்கத்துக்கு இந்த 9 வாசல் வேணும். நீ இயங்கத்துக்கு எது வேணும்? ஒரே ஒரு பொருள். அது எதுன்னு சொன்னால் அது பிராணன். அந்த பிராணனை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்த்துட்டோம்னு சொன்னால் இந்த 9 வாசலும் அடைஞ்சிரும். 9 வாசலும் அடைஞ்சா என்ன ஆகும்? நவக்கிரகத்துக்கே நமக்கும் வேலை இல்லை. அது வரைக்கும் அது என்னெல்லாம் சீல்முசம் பண்ணதோ அது எல்லாத்தையும் இந்த உடம்பும் பாதிக்கும். அப்போது நவக்கிரகத்தை கோயில் சுத்தத்தை விட்டுப்புட்டு இந்த நவ வாசலையும் அடைக்கிறதுக்கான வழியை உனக்கு தெரிஞ்சதுன்னா நவகோளில் இருந்திருக்க துன்பம் உனக்கு வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த துன்பமும் உன்னை ஒன்றுமே பண்ணாது. அப்போ எந்த ஜோசியமும் வேலை செய்யாது, எந்த ஜாதகமும் வேலை செய்யாது. காரணம் என்ன? நவதுவாரமும் அடைஞ்சி 10வது வாசலை தேடி உன் பயணம் பட்டுட்டேன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கும் உனக்குமே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அந்த வாழ்க்கை தான் எந்த வாழ்க்கை? ஞான வாழ்க்கை. அப்படி நாம் போகக்கூடிய வழின்னு ஒன்று தெரிஞ்சால் அந்த வழியில் பயணம் பண்ணணும். அதுதான் ஐயா சொல்லி கொடுக்குற அந்த பாதை. உங்களுக்கு இந்த தெளிவு வந்ததுக்கான காரணம் என்ன? அந்த வழியில் பயணம் பண்ணுறோம், இன்னும் முடிவு அடையலை. ஆனால் பயணம் பண்ணக்கூடிய நமக்கு இவ்வளோ தெளிவு வருதுன்னு சொன்னால் முடிவான நிலையில் என்னவா இருக்கும்? கற்பனை செய்ய முடியாத அந்த பேரின்பத்தை நம்மளால் இந்த உடலுக்குள்ளவே அடைய முடியும். அதுக்கு சாட்சியாக இருக்க போகிறது எது? இந்த நவ துவாரங்கள் தான். இது வெளியில் இருக்கிற வரைக்கும் உலகத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் வரும். இது ஒரு ஆண்டனா மாதிரி நமக்கு அதுக்கும் தொடர்பாக இருக்கும். ஆனால் பாடத்தினால நீ சிறப்பான நிலையை இந்த நவதுவாரமாக அடைஞ்சவுடனே உலக இயக்கத்துக்கும் நமக்குமான உறவு தொடர்பு அருந்து போகுது. அப்போது இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு மட்டுமே இருக்கும், இந்த உலகத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சாமி. சரிங்களா? அப்போது இதை படைச்சதுக்கான காரணம் இந்த உலகத்துக்கும் மனுஷனுக்கான தொடர்புக்கான காரணம். போகிறதுக்குள்ளே அந்த தொடர்பை கட் பண்ணின்னு இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தான் நமக்குள்ள சாமர்த்தியம். அதுக்காக தான் ஐயா பாடம் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதை தொடர்ந்து பண்ணால் இறைவனும் நம்மளும் சம்மந்தப்பட்டுட்டோம்னு சொன்னால் இது விலகி நிற்கும். திருமூலர் பாடலில் சொல்வார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு. உன்னை பார்க்கும்போது ஒரு பொருள் மறையும்பா. நீ யானைன்னு பார்த்தனா மரம் மறைஞ்சிரும், மரம்னு பார்த்தனா யானை மறைஞ்சிரும்.
அப்போ இறைவன்ற பார்த்தோன்னா உலகம் மறைஞ்சிரும், உலகன்னு பார்த்தோன்னா இறைவன் அதுக்குள்ளே போய் மறைஞ்சிருவான். அப்போ எதை பார்க்க போகிறோன்றது தான் விஷயம். ஐயா எதை பார்க்க சொன்னார்? உலகத்தை பார்க்காத உன்னை பாருன்றாரு. அப்போ உலகத்தை மறந்துடு, நீ தான் உண்மை பொருள், உன்னை நோக்கியே நீ பாரு, அதுக்காக தான் நான் பாடம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போது இந்த உடல்ன்றதே நான் இல்லை, அதுக்குள்ளே உயிராக ஒரு பொருள் இருக்குது, அதுதான் நான். அந்த உயிரை உரம் கொடுத்து 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 அழியக்கூடிய இந்த பொருளை அழியாத ஒரு பொருளாக மாற்றணும். ஒரு பானை, ஒரு குழவன் ஒரு பானையை செய்கிறான், ஒரு மண்பாண்டம் அழகாக செஞ்சுட்டான், அழகாக செஞ்சுட்டு அப்படியே வச்சிட்டான்னா தண்ணி பட்டோன்னா அது கரைஞ்சிரும். அது உலக பிறப்பு, எல்லாரும் அப்படி தான் செத்து போகிறான், அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறான். ஆனால் யோகம் என்ன பண்ணுதுன்னா அழகாக ஒரு மண்பாண்டம் செஞ்சு அதை நெருப்பில் எடுத்து போய் போட்டுட்டு அது என்றைக்குமே அழியாத ஒரு பொருளாக மாற்றிடுறா அப்படின்றாரு. யோகன்றது அதுதான். அப்போ அழியாத ஒரு பொருளாக மாற்றினா உனக்கு பிறவியே கிடையாது, நீ பிறக்க போகிறதே இல்லை, சாவதை நினச்சி நீ ஏன் கவலைப்பட போகிற? பிறந்ததெல்லாம் சாகணும், அதான் இந்த உலகத்தோட நியதி. ஆனால் பிறந்ததெல்லாம் போகிறதுக்கும் வழி உண்டு. எப்போ? குழவன் மண்பாண்டியை சொல்கிற மாதிரி, மண்பாண்டத்தை சொல்கிற மாதிரி இந்த ஊன் உடல் இருக்கும்போதே உன் ஆன்மாவை பக்குவப்படுத்தி உன் மனசை சுட்டு அந்த ஆன்மாவை கூட ஐக்கியப்படுத்திட்டேன்னு சொன்னால் உனக்கும் கூட பிறவி இல்லை, இன்னொரு தாய் வயிறு உனக்கு கிடைக்காது. இந்த உயிருக்காக இன்னொரு உடலை இறைவன் ஏற்படுத்தவே மாட்டான். ஏன்னா இறைவனோட நானும் கலந்துருவேன். புரியுதுங்களா? அப்போது மனுஷனாக பிறந்தவனுக்கு தான் இந்த 9 துவாரம், இறைவன் அடைவன் போகிறவனுக்கு இந்த 9 துவாரம் கணக்கு இல்லை. 10வது வாசல் தேடி பரபிரம்மத்தை நோக்கி நான் பயணம் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் இங்கே வேலை.